ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் அத்தை தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, மிளகு இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும்போது 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது வணங்கி வரட்டும். இது எல்லாமே வணங்கிடுச்சுங்க. இது வணங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கலருக்கு வேணால் காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கருணக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்காங்க. இப்போ இதை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். வணங்கட்டும். இப்போ வணங்கிடுச்சுங்க. இதோட வந்து நம்ம ஏற்கனவே ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வச்ச கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் தான். அந்த ஆம்லேட்டில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் வந்து வெங்காயம், கேரட்டு இது எல்லாமே நறுக்கி போட்டிருக்கோம். துருவி போட்ட கேரட்டு. அவ்வளோதாங்க, அதே ஆம்லேட் ஊற்றி சுட சுட சாதத்தில் போட்டு இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்பை ஊற்றி ஆம்லேட்டு. அதுக்கு சைடிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு தாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி மதியம் வந்து எங்கள் வீட்டில் வந்து லன்ச்சு தாங்க. அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.